இன்னைக்கு நான் அவரை மட்டும் பேசிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு தான் வந்தேன். ஏன்னா போன முறை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் பேசின கூட்டம் தான் ரொம்ப ஒரு அண்ணனுடைய அரசு பணியவே காலி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய கூட்டம் வந்து இருந்தது. ஒன்றும் பேசல. அண்ணன் திருமாவளவன் பறையர்களுக்கான தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். வேங்கை வயலுக்கு போனா ஸ்டாலின் கோச்சிக்குவாரு, குறிஞ்சாங்குளத்துக்கு போனா அண்ணன் வைகோ கோச்சிக்குவாரு, அப்புறம் நீங்க யாருக்காக கட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட ஒரு காணொலிய ஒரு அண்ணன் வந்து வாட்ஸ்அப் பதிவில் வச்சிருந்தாரு. அவர் மேல விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் வந்து வழக்கு கொடுத்துருக்கிறார். வழக்குனா நம்ம சாதாரணமாக கொடுப்போம் அந்த வழக்கு இல்லை, ஒரு வழக்கு. நீங்க வெளியே போய் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலகத்துக்கு நேராக போய் இந்த மாதிரியான எங்கள் தலைவர் வந்து அசிங்கமாக பேசுறாரு உங்கள் ஊழியர் அப்படின்லாம் பேசி அரசு பணியவே காலி பண்ண வைக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. மொத்தம் 20,000 ரூபா கேட்டிருக்காங்க. அப்புறம் பேசி பேசி 10,000 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. பண்றது கட்ட பஞ்சாயத்தா? நான் கட்சி பேரு விடுதலை சிறுத்தைகள். யோ, அந்த கட்சி பேரையாவது மாத்தி தொலைங்கயா. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா, குற்றம் இருந்ததுன்னா, உனக்கு தில் இருந்ததுன்னா, நாம் தமிழர் கட்சி கார்த்தியா மேல கேஸ் போடு, கார்த்தியா மேல வழக்கு போடு, ஸ்டேட்டஸா வச்சிருந்தவங்க மேல வழக்கு போட்டு, உனக்கு தைரியம் இருந்தா நான் பேசுனதுல என்ன தவறு இருந்ததுன்னு சொல்லணும்ல. நிறைய பேசுவாங்க. அம்பேத்கரை பார்த்தீர்களா, பெரியாரை பார்த்தீர்களா, இதெல்லாம் பேசுவாங்க. பொருளாதாரத்தை மார்க்ஸை பார்த்தீர்களா, மார்க்ஸோட கொள்கையை நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பரப்ப வந்தவர்கள் என்று சொல்வார். சிபிஐ சேர்ந்த அண்ணன் முத்தரசு அவர்கள் சொல்றாங்களே, நாங்க என்ன 25 கோடி ரூபாயை வந்து கொள்ளைப்புறமாக போய் வாங்கணும், நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்லேயே நாங்கள் வாங்கினோம். நான் மட்டுமா வாங்கினேன், விடுதலை சிறுத்தைகள் திருமா வாங்கியிருக்கிறாரு, வைகோ வாங்கியிருக்கிறாரு, எல்லாரும் வாங்கியிருக்காரு. எல்லாரும் தான் வாங்கியிருக்கிறாரு. நீ என்ன பேசின? உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு போராட வேண்டிய இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் பணக்கார பெரும் முதலாளிகள் கிட்ட, நில உடைமையாளர்கள் கிட்ட சிக்கி தவிக்கிறது. ஏன் அப்படி சிக்கி தவிக்கிறீங்க? நாம முத்தரசன் கிட்ட கேட்கறதுலாம் ஒண்ணுதான். தோழர் முத்தரசன் அவர்களே, நீங்க தோல்ல போட்டிருக்கக்கூடிய சிவப்பு துண்டு இருக்குல்ல, சிவப்பு துண்டு, அந்த துண்டாவது நீங்க வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்ச காசுல வாங்கினதா, இல்ல அண்ணா அறிவாலயத்துல இருந்து 25 கோடி ரூபாய் வந்ததுன்னு சொன்னீங்களே, பேங்க்ல தொப்பக்கட்டியே விழுதுன்னு சொன்னீங்களே, அந்த 25 கோடியில வாங்கினதா? வெக்கமா இல்ல? ஒடுக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், இவர்கள் எல்லாத்துக்குமான விடுதலையை மறுத்துவிட்டு தனிப்பெரும் முதலாளிகளுக்கான ஆட்சியை நடத்துவதுதான் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுடைய கொள்கை, கோட்பாடு எல்லாம். இதை நாம முற்று முழுதுமாக தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க, ஈவே ராமசாமி அவர்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி. நான் அவரை பத்தி பேச வரல. ஆனா ரெட் ஜெயின் மூவிஸினுடைய புதிய சிஇஓ இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பாவோட அப்பாவை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஈவேராக்கு அடி பலமா விழுந்த உடனே நேரா ஓடினேன் லண்டனின் ஆக்ஸ்போர்டுக்கே ஓடினேன்னு சொல்லி ஓடிட்டாரு. ஓடிட்டு அங்க போய் சொல்றாரு, நான் பெரியாரின் பேரனாக அவருடைய படத்தை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ஸ்போர்டை எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னா, சுயமரியாதை தலைவர், சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் பெரியார், அதனால அவருக்கு வந்து படத்திறப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க படத்தை திறக்கிறாரு. பெரியார் அங்க பல்ல காட்டுறாரு. இங்க உண்மையிலே தமிழ்நாட்டில் சுயமரியாதை பல்ல காட்டுச்சு. ஒரு அரசு அலுவலகத்துல நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் காலில், அரசு ஊழியர் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லி என்னங்க அவசியம் இருக்கு? அரசு ஊழியர் தவறு செஞ்சிட்டாருன்னா அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. அதை நாம் தமிழர் கட்சி வரவேற்கிறது. அதுக்காக நகராட்சி கவுன்சிலருடைய கணவர் மேலாம் வந்து கணவர் காலில் விழுகணும்னு என்ன அவசியம் இருக்கு? இதான் சுயமரியாதையா? இதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியா? இதான் சுயமரியாதை? இதுதான் தமிழ்நாடு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இவங்க சொல்றாங்களே சுயமரியாதைன்னு சொன்னோன்னே, ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 1928ஆம் ஆண்டு வரலாற்று, தமிழ்நாட்டின் வரலாற்று 1928ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி என்ன நடந்தது? சுயமரியாதை கல்யாணம் நடந்தது. சுயமரியாதை கல்யாணம் நடந்தது. எங்க நடந்தது? தென் மாவட்டத்தில் நடந்தது. அப்போது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்த
அருப்புக்கோட்டையில சுயமரியாதை திருமணம் நடந்தது. அப்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக ஐயா பெரியாரும் பொதுச் செயலாளராக கியாபே விஸ்வநாதன் அவர்களும் போறாங்க. அவங்க 2 பேரும் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கலநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சுப்பாரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தீவிர பெரியார் பற்றாளர். அவருடைய பையனுக்கு திருமணம். நம்முடைய தாத்தா கியாபே விஸ்வநாதன் அவர்களும் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களும் அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. போன உடனே கியாபே விஸ்வநாதன் அவர்களுக்கு நெஞ்ச பிடிக்குது. ஏன்னா மணமகனா இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு பக்கத்தில் 2 மணப்பெண் இருக்காங்க. கியாபே விஸ்வநாதன் அவர்கள் கேட்கிறாங்க, என்னப்பா சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் கல்யாணம், தாலி இல்லாம கல்யாணம் பண்ண போறோம், வேத மந்திரங்கள் எதுவும் இல்லை, பிராமணர்கள் வேதம் ஓத மாட்டாங்க, மணமக்கள் வாழ்க அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இருக்கு, நீங்க மணமகன் பக்கத்தில் 2 மகள்களை வந்து வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் பகுத்தறிவு பகலவன் தமிழர்களின் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, ரெட்டி உனக்கு ஊர்ல இருந்து அருப்புக்கோட்டை வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு விட்டுருக்காரு, காலையில சாப்பாடு போட்டுருக்காரு, அவன் மகன் ஒரு கல்யாணம் பண்ணா என்னையா, 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணா என்ன, நீ பண்ணி வைன்னு சொல்லியிருக்காரு. சுயமரியாதையினுடைய லட்சணம் இது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் திருமணம் ஒரு பையனுக்கு 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கேவலமா இல்லையா? இவரை தான் நம்ம தமிழர் தந்தைன்னு சொல்லணுமா? இவர் தான் பகுத்தறிவு பகலவனா? யாருக்கிட்ட? ஒரு காலத்துல நீங்க சொல்றது வரலாறாக இருந்தது, இன்னைக்கு நாங்க சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சி மேடையில சொல்றதா வரலாறு. இது நடந்தது, யாராலையும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது, ஆனா ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு தெரியும்ல சுயமரியாதை திருமணம் எப்படி நடந்தது. அதே நாள்ல சுப்பாரெட்டி மகனுக்கு நடந்த இந்த கல்யாணத்தின் போது அவருடைய சொந்தக்கார பையனுக்கும் 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின்படி. இதை யாராவது ஒருத்தர் மறுக்கட்டும், ஒருத்தர் முடியாதுல. இதான் சுயமரியாதையா? இதான் சுயமரியாதை. பண்ணது எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலை, தமிழர்களுக்கு எதிரான ஒரு வேலை. 1944 திராவிடர் கழகம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது நம்முடைய தாத்தாக்கள் கியாபே விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் எல்லாரும் வந்து இது திராவிடர் கழகமாக எப்படி இருக்கலாம், தமிழர் கழகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சண்டை போடுறாங்க. அப்போ பெரியாருக்கு உற்ற துணையாக இருந்து இது தமிழர் கழகமாக மாறக்கூடாது, திராவிடர் கழகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் உருவாக்கி வாசித்து அந்த கழகத்தை ஆரம்பித்தவர் இந்த அண்ணாதுரையும் பெரியார் தான். எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாதுரை பெரிய பேரறிஞர் அப்படின்னு. பேரறிஞர் தானையா? பெரியார் தன்னுடைய சொத்துக்களுக்காக 2வது திருமணம் பண்றாரு. 72 வயசுல 2வது திருமணம் பண்றாருங்க. சொத்துக்களை காக்க வேண்டும் என்பதற்காக 2வது திருமணம் பண்றாரு. 2வது திருமணம் பண்ணும்போது பேரறிஞர் தானே. ஒரு தலைவருடைய பர்சனல் பக்கத்தை நாம ஏன் பார்க்கணும்? அவர் நமக்கு என்ன செய்றாரு, அவர் நமக்கு கொடுத்த கொள்கைகள் போதும், கருத்துக்கள் போதும், கோட்பாடுகள் போதும், அதை மக்கள் மத்தியில முன்வைப்போம் என்று சொல்லி அறிஞர் அண்ணா இருந்திருக்கலாம்ல. அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, பெரியாருக்கு நடந்திருப்பது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல, அது மகுடாபிஷேகம் என்று சொல்றாரு. ஈரோட்டில் ஈர வெங்காயம் வித்துக் கொண்டிருந்த தந்தை பெரியார் பல லட்சம் கோடிகளின் அதிபதி. அந்த சொத்துக்களை காப்பதற்காக 2வது திருமணம் 72வது வயசுல பண்றாரு. அதை மறுத்து தான் உங்களுடைய திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிதான் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார். கல்யாணம் முடிக்கலங்க, கல்யாணம் முடிக்கல கட்சி ஆரம்பிச்சதுல ஒரு கட்சியாங்க. அந்த கட்சி 50 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டில் ஆள விட்டுருக்கீங்க. இது தவறா இல்லையா? இது தவறா இல்லையா? என்ன கோட்பாடு, என்ன மாறுதல் இருக்கு, என்ன கருத்தியல் மாறுபாடு இருக்கு? எதுவுமே இல்லை. பொருந்தா திருமணம் பண்ணிட்டாரு பெரியார் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அறிஞர் அண்ணா இதை புரிஞ்சுக்கணும். திராவிடம் அண்ணா திமுக ஆளட்டும், இது சரியில்லை. அவன் கோட்பாடு, அவன் பறந்ததே தப்பு. திமுகவின் பிறப்பிலேயே தவறு இருக்கிறது. எல்லா அப்பாக்கள் இறந்ததுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு படையல் போட்டு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனா அம்பேத்கர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் இறந்ததுக்கு 40 மாணவர்களுக்கு வந்து மீன் கறியும் மாட்டுக்கறியும் போட்டு சமைச்சு கொடுத்துட்டு, இதாயா என் அப்பா நினைவு நாளுக்கு நான் செய்யக்கூடிய தவசம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே பிராமணர்களை எதிர்த்தது, உண்மையிலே பிராமணர்களுடைய கோட்பாடுகளை செயல்பாடுகளை எதிர்த்தது அம்பேத்கர். அந்த அம்பேத்கரையும் பிராமணர்களுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடிய பெரியாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கட்சி நடத்தினீங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை கிடையாது என்கின்ற ஒரு பெரும் கோட்பாட்டில் நிலைங்க. சாதாரண மக்கள் அவர்களுக்கான ஒரு சமூகம்
ஒருத்தருக்கான வளர்ச்சியை மட்டும் இன்னொருத்தருக்கான தாழ்ச்சியை வழங்க முடியாது. அனைவரும் சேர்ந்து வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக ஒரு நல்ல சமூகத்தை நாம படைக்க முடியும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பாருங்க. எல்லா பிரச்சனைகளையும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நிற்பாரு. மரத்துக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, எல்லாத்துக்கும் மாநாடு போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? எல்லாரும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. அதனால என்ன அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இங்கே இந்த செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி மலரட்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேனி, செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குலிகர்த்த கருங்குயிலை கூவாயோ என்கின்ற புரட்சி கவிஞர் வரிகளுக்கேற்ப இந்த செந்தமிழன் நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி அமையட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.